Hi friends, நான் உங்கள் கணேஷ் ராகவ். நான் என்னை வந்து ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம நாட்டில் பல ஊர்களுக்கு பல கோயில்களுக்கு நான் போயிட்டு காணொளிகள் பதிவு பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம். நாங்கள் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த காஞ்சிபுரத்தோடைய பேரை கெடுக்கிற விதமாக 2-3 நாளாக நிறைய செய்திகள் வந்து பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்களாம். அந்த சர்வே படி இந்தியாவோடைய நம்பர் 1 கள்ளக்காதலில் நம்பர் 1 இருக்கிறது வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் சர்வே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நிறைய பேஜஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இதை வந்து பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு அபத்தமான விஷயம். இது காஞ்சிபுரத்தோடைய பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஆப் பேரை கூட சொல்ல விரும்பல. அதற்கு காரணம், அவங்க மேபி இந்த காஞ்சிபுரத்தை பேரை வச்சு இதை சொல்லி அவங்க அந்த ஆப்போடைய பாப்புலாரிட்டிக்காக கூட இதை பண்ணியிருக்கலாம். அதனால் வாண்டடாக வந்து நான் அவங்களுடைய பேரை வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணல. சரி, நம்ம இதை பற்றி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த சர்வே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை தேடி பார்த்தேன். அவங்க கிரவுண்டில் இறங்கி வந்து மக்கள்கிட்டலாம் வந்து கேட்டு இது கண்டுபிடிக்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா கள்ளக்காதல்ன்றது எல்லாருமே அது வந்து ப்ரைவசி, அதை எல்லாருமே ப்ரைவேட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை எப்படி ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க வெளிப்படையாக? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆனவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனோன்னா அந்த ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணி சைன்இன் பண்ணி அதில் போயிட்டு போகலாம். ஆனால் அந்த ஆப்பு காஞ்சிபுரத்தில் யாருக்குமே தெரியல. சரி, சாதாரண மக்கள் தெரியாது அப்படின்னு பார்த்தா எனக்கே கூட தெரிலங்க. நிறைய நான் இப்போது ஆன்லைன்லேயே இருக்கிற ஆள், எனக்கே அந்த ஆப்பு தெரியல. யாருக்குமே தெரியாத ஆப்பு. எப்படி சர்வே எடுத்தான், யார் இன்ஸ்டால் பண்ணால், யார் சைன் அப் பண்ணால், இது எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டா தண்ணியை ஒரு சின்ன சொப்பு கிண்ணத்தில் மொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்சிபுரம் நகராட்சி இப்போ மாநகராட்சியாக மாறி இருக்குது. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இருக்கும். ஒரு சின்ன ஊர் தான் காஞ்சிபுரம். கண்டிப்பாக சுற்றி இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ், அதில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 2 வந்து காஞ்சிபுரம். அந்த அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே தொழில்ன்றது வந்து நிறைய விரிவடைஞ்சு இருக்குது. இந்த ஊரோடைய பேரை கெடுக்கிற விதமாக ஒரு ப்ராப்பரான சர்வே இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப், அந்த ஆப் ஆத்தென்டிக் ஆப் கூட இல்லை. இதுவே ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, கூகுளோ இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கும். அந்த சர்வே டீட்டெயில்ஸே இல்லை. எத்தனை பேர்கிட்ட நீ சர்வே எடுத்த, எத்தனை பேர் டோட்டலாக வந்து நீ சர்வே எடுத்தா, அதில் காஞ்சிபுரத்தில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸே இல்லை. பிளைண்டாக ஒரு மேம்போக்கா ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் மீடியா, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இவங்கெல்லாம் போட்டு பரப்பி, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களே ஒரு சிலர் அதை விளையாட்டாக பரப்பி ரொம்ப ரொம்ப தவறான செயலாக இருக்குது. இந்த செயலோடைய உள்நோக்கமாக நான் என்ன பார்க்குறேன்னா, காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்குது, பல விஷயங்களில் நற்பெயர் இருக்குது. வரலாறுலேருந்து இப்போ வரைக்கும் காஞ்சிபுரம்னா அதில் ஒரு தனித்துவம் இருக்குது. வரலாற்றிலே வந்து நகரங்கள்னு குறிப்பிடுதுன்னா அது வந்து காஞ்சிபுரம், மதுரை தான் வந்து சவுத் இந்தியாவில் சொல்கிறாங்க. 7 புண்ணிய சேத்திரத்தில் புண்ணிய பூமியில் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்கிறது காஞ்சிபுரம் மட்டும்தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் காஞ்சிபுரத்துக்கு தனித்துவம் இருக்குது. காஞ்சிபுரத்தை கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் இருக்கிறவங்க வந்து சண்டைக்கு வராங்க, நாங்கள் தான் கோயில் டெம்பிள் சிட்டி, நாங்கள் தான் டெம்பிள் சிட்டி அப்படின்னு. நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நகராட்சி பகுதி, அந்த ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டுமே 14 திவ்ய தேசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. தனித்துவமான பல கோயில்கள் அந்த சின்ன சரௌண்டிங்லேயே இருக்குது. எங்களை வந்து நீங்கள் டெம்பிள் சிட்டின்னு சொல்வீங்களா? கும்பகோணம் டெம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க அந்த கும்பகோணம்ன்ற அந்த டவுனில் மட்டும் அவ்வளோ டெம்பிள்ஸ் இல்லை. ஆனால் காஞ்சிபுரம்ன்ற அந்த டவுன், அந்த சின்ன அந்த லேண்ட்ஸ்கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோயில்கள் இருக்குது. 8க்கும் ஒரு 9 பல்லவர் காலத்து கோயில் இருக்குது. மணற்கற்கள்னால் கட்டப்பட்ட கோயில் இருக்குது. 1300 ஆண்டுகள் பழமையான கோயில். அது எல்லாமே 8 கோயில், அது எல்லாமே அந்த டவுனில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த காஞ்சிபுரத்தோடைய பேரை கெடுக்கணுன்ற ஒரு கேவலமான எண்ணத்தில், கேவலமான ஒரு இதுவில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுக்கு துணை போகிற விஷயமா
நிறைய பேர் நம்ம ஊரை சார்ந்த நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தங்க நிறைய பேர் வந்து இந்த பேஜஸ் வந்து இந்த சர்வே அந்த ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரீச்சுக்காக. வந்து எனக்கு ரொம்பவே வந்து வருத்தம் அளிச்சதுன்னு சொல்லணும். நம்ம ஊரில் இருக்கிறவங்களே இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், இவ்வளோ கம்மியாக டென்சிட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் எப்படி இந்தியாவிலே நம்பர் 1 எடுக்க முடியும்? டேட்டா, அந்த சர்வே டேட்டா என்ன, எவ்வளோ பேர் இல்லை இன்வால்வ் ஆகிருக்காங்க, இது எதுவுமே இல்லாமல் இப்படி வந்து பரப்புறது வந்து மிகப்பெரிய குற்றம். இதை ஒத்துக்கவே முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் இது ஒரு அவதூறு, இது ஒரு பொய். அந்த டேட்டாவை அவங்க வெளியிடணும். அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது. அதில் இந்திக்காரங்க நிறைய பேர், நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க கூட இதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டாச்சு, நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப் இருக்கிறதே தெரியல. நம்மளுக்கே தெரியலங்க, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சரி, இதை ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அந்த ஆப்போடைய விளம்பரத்துக்காக. அப்படி ஒரு ஆப் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ அப்படி ஒரு ஆப் இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதுக்காக கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஊருக்குன்னு பல நல்ல பேர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. பட்டுக்கு காஞ்சிபுரம் ஃபேமஸ், கோயிலுக்கு காஞ்சிபுரம் ஃபேமஸ், வரலாற்று ரீதியாக கல்வியில் சிறந்தது காஞ்சிபுரம்னு இங்கே வரலாற்று சிறப்பம்சம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2, இந்தியாவிலே 2வது இடம் வந்து காஞ்சிபுரம்னு நிறைய சிறப்பம்சங்கள் காஞ்சிபுரமுக்கு இருக்குது. இந்த மண்ணோடைய அந்த பெருமையை சீர்குலைக்கணுன்ற விதத்தில் இந்த பேரெல்லாம் மறைச்சிட்டு இப்படி ஒரு பேரை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம், அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. இந்த அரசியலை நீங்கள் உத்து பார்க்கணும். நம்ம மண்ணுக்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அகதிகளாக மாற்றப்படுவோம். இது உண்மை. நான் காஞ்சிபுரத்தில் வாழற ஒரு நபராக இந்த ஒரு சர்வேன்றது அபத்தமானது, அபத்தத்தின் அபத்தமானது. அதையும் தாண்டி உச்சம் என்னென்னா, இதை பகிர்ந்த நம்ம ஊர், நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க, அதுக்கு மேலே அபத்தம். கொஞ்சம் யோசிச்சாலே புரிஞ்சிருக்கும், அந்த ஊர் அப்படியா, நமக்கே தெரில, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அவங்க ஊரில் அப்படி தெரிஞ்சிருக்கா, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அந்த ஊர் பாப்புலேஷன் என்ன, அந்த ஏரியா எப்படி இருக்குது, அந்த ஊரில் என்னென்னலாம் நடக்குது, அது எதுவுமே தெரியாமல் இந்த விஷயத்த நிறைய பேர் ஷேர் பண்ணிங்க. அவங்கள பற்றிலாம் இப்போ நான் யோசிக்கிறேன், இவங்க போடுறதெல்லாம் நம்ம பிளைண்டாக நம்பலாமா? இவங்க யோசிக்காமல் அவங்க ரீச்சுக்காக எதையோ ஒன்றத்தை போட்டு விட்டுடுறாங்களே, இப்போல்லாம் அவங்கள நம்பலாமான்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி தான் அவங்களுடைய நிலைமை இப்போ மாறிடுச்சு. இதை இனிமேட்லேருந்து யாரும் பரப்பாதீங்க. காஞ்சிபுரத்துக்குன்னு பேர் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. காஞ்சிபுரத்தோடைய பேரை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. அவ்வளோதான். நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.